ராமர் கோயில் பிராண பிரதிஷ்டை நிகழ்ச்சிக்கான அழைப்பை கொடுக்க வந்தார்கள். எதிர்க்கட்சிகள் மறுத்துவிட்டார்கள். எனக்கு இத்தனை பெரிய பொறுப்பை அளிக்கிறார்களே என்று நான் யோசிக்கத் தொடங்கினேன். என்னை நானே இதற்கு உகந்தவனாக ஆக்க என்ன செய்வது, தகுதி உடையவனாய் ஆவது எப்படி என்று சிந்தித்தேன். நான் சிலருடைய ஆலோசனைகளை கேட்டேன். சில புனிதர்களின் அறிவுரைகளை கேட்டுக்கொண்டேன். என்னுடைய ஆன்மீக வாழ்வோடு தொடர்புடைய சிலரிடமும் நான் வினவினேன். நான் இதையெல்லாம் ஒரு பிரதமர் என்ற வகையிலெல்லாம் அணுகிறதாக இல்லை. ஒரு ராம பக்தன் எனும் முறையிலே செய்ய விரும்புகிறேன். நான் என்ன செய்யட்டும்? அதிலே எனக்கு ஆலோசனைகள் வந்தன, நிறையவே வந்தன. அவற்றை நான் ஆய்வும் செய்து பார்த்தேன். நான் பிறகு எனக்குள்ளே 11 நாள் அனுஷ்டானத்தை கடைபிடிப்பதென்று தீர்மானித்தேன். கட்டாந்தரையில் உறங்கினேன். இளநீர் மட்டுமே பருகி வந்தேன். நான் தீர்மானித்தேன், பிரபு ஸ்ரீராமன் எங்கேயெல்லாம் போனாரோ அங்கேயெல்லாம் போவேன், போக நான் முயற்சி செய்வேன் என்று தீர்மானித்தேன். அந்த வகையிலே நான் அதாவது திருவரங்கம் கோயிலுக்கு போன பொழுது தெற்கு பாரத்திலே அங்கே கம்பராமாயணம் படிக்க கேட்டேன். அப்போது அங்கே இருந்தவர்கள் கூறினார்கள், அது 800 ஆண்டுகளுக்கு முன்பாக கம்பராமாயணம் இயற்றப்பட்ட பொழுது அந்த இடத்திலே தான் அது முதன்முதலாக அரங்கேற்றப்பட்டதாம். அங்கே எல்லோர் கண்களிலும் கண்ணீர் இருந்ததை பார்த்தேன். இந்த ஒரு அனுபவம் எனக்கு கிடைத்ததே குறிப்பாக தென்னிந்தியாவிலே. இங்கே இருப்போருக்கு இதன் ஆழத்தை புரிந்து கொள்ள முடிந்தது. என்ன ஒரு நம்பிக்கை, என்ன ஒரு சமய பற்று அவர்களிடம். மேலும் இதில் எத்தனை புனிதத்தன்மை இருக்கிறது. என்னுடைய நிகழ்ச்சியில் பெரிய திட்டமிடல் இல்லை, அது தனிப்பட்டதாக இருந்தது. ஆனால் சாமானிய மக்களினுடைய ஒரு வகையிலே பார்த்தால் அவர்களுடைய உணர்வை என்னால் அனுபவிக்க முடிந்தது. என்னை பொறுத்த மட்டிலே என்னுடைய ஆன்மீக பயணத்தின் ஒரு மிக மகத்துவமான காலகட்டமாக இந்த 11 நாட்களை நான் பார்க்கிறேன். நான் ராமர் கோயிலின் பிராண பிரதிஷ்டையை மிக தீவிரமாக கருதினேன். அதை ஒரு சாதாரண நிகழ்வாகவே நான் பார்க்கவில்லை. சாதாரண விஷயம் அல்ல அது. 500 ஆண்டு கால போராட்டம், 140 கோடி நாட்டு மக்களின் சிரத்தை என் கண்களின் முன்பாக விரிவடைந்தது. அவர்களின் கனவுகள், மேலும் தேசத்தின் பரம ஏழைகளும் கூட கை காசு கொடுத்து ஆலயம் அமைந்திருக்கிறதம்மா. இந்த ஆலயத்தில் 3 விஷயங்களை நான் காண்கிறேன். ஒன்று, 500 ஆண்டு கால இடைவிடாத தொடர்ந்த ஒரே முனைப்பான போராட்டம். லட்சக்கணக்கானோர் இதற்காகவே உயிரிழந்திருக்கிறார்கள். இரண்டாவதாக, மிக நீண்ட நீதிமன்ற நடவடிக்கைகள், ஏகப்பட்ட ஆண்டுகள் நீதிமன்ற செயல்பாடுகள். இப்படிப்பட்ட நீதிமன்ற செயல்பாடுகளின் அனைத்து சோதனைகளிலும் சரிபார்க்கப்பட்டு வெளிவந்த தீர்ப்பு இது. அடுத்ததாக, தொழில்நுட்பத்தின் பயன்பாடு. ஏஎஸ்ஐ வாயிலாக புரியப்பட்ட அகழ்வாய்வு ஆதாரங்கள், இது பெரிய விஷயம். மேலும் நான்காவதாக, இந்தியாவின் கோடானு கோடி குடிமக்களும் தங்களாலான பணத்தை அளித்து அனைவரின் பங்களிப்போடும் இந்த ஆலயம் எழுப்பப்பட்டிருக்கிறது. இந்த ஆலயம் அரசு கருவூலத்திலிருந்து உருவாக்கப்பட்டதல்ல. இது எப்படிப்பட்ட முன்னெடுப்பு என்றால், இது நம் பாரதத்தினுடைய சுயமரியாதைக்கு, பாரதத்தின் திறமைக்கு, பாரதத்தின் கனவுகளுக்கு, பாரதத்தின் சங்கல்பங்களுக்கு, மேலும் பாரதத்தின் வருங்கால தலைமுறைகளுக்கு மிகப்பெரிய உத்வேகம் அளிக்க வல்லது.